காக்கா மூட்டை முதல் கடைசி விவசாயி வரை யதார்த்த சினிமாக்களை இயக்கியவர் தான் இயக்குனர் மணிகண்டன் அவர்கள். இவர் சென்னையில் இப்போ வசிக்கிறதால ஒரு வெப் சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவருடைய சொந்த ஊரான உசிலம்பட்டியில் புதுசாக கட்டியிருக்க வீட்டில் திருடர்கள் உள்ள வந்து 1 லட்ச ரூபா பணம் 5 பவுன் நகை, அதே மாதிரி அவர் இந்த கடைசி விவசாய படத்துக்காக வாங்கின 2 தேசிய விருதுகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த தேசிய விருதுகளை திருடியவர்கள் திரும்பவும் உள்ள ஒரு பேப்பரில் எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களுடைய விருது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி விவசாயி படத்துக்கு வாங்கின அந்த தேசிய விருது பொருளை மட்டும் திருப்பி வச்சுட்டு பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான திருட்டாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன் பல பெரிய நட்சத்திரங்கள் வச்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வெளியாக போகிற படம் தான் வேட்டையன். இந்த படத்துடைய படப்பிடிப்பு 80% நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சமீபத்தில் ரஜினி அவர்களே பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்நிலையில் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ வேட்டையன் தீபாவளிக்கு வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரஜினி ரசிகர்கள்கிட்டே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2D ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சூர்யா, அபர்ணா பாலமுரளி நடித்து ஜிவி பிரகாஷ்குமாரோடைய இசையில் இயக்குனர் சுதா கோங்கராவோடைய இயக்கத்தில் வெளியான படம் தான் சூரரை போற்று. இது OTT தளத்தில் வெளியாகி பெரிய சக்கப்போடு பிடிச்சி பெரிய வெற்றி அடைஞ்சு 5 தேசிய விருதுகளையும் வாங்கிச்சு. இதோடைய வெற்றியை பார்த்துட்டு எப்போவுமே ஹிந்தியில் ரீமேக் பண்ணுற நடிகராக இருக்கிற அக்ஷய்குமார் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. இதுக்கு துணை தயாரிப்பாக 2D சூர்யா தான் துணை தயாரிப்பாங்க, சுதா கோங்கரா தான் இயக்குறாங்க, ஜிவி பிரகாஷ்குமார் சேம் டீம் தான். இந்த படம் ஜூலை 12ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சூரரை போட்டு பதிலாக சர்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. சூரரை போட்டில் ஃபர்ஸ்ட் சீனான சூர்யா அந்த பைக்கில் ஏரோப்ளேனில் வரும்போது கையை விட்டுட்டு ஓட்டுற அந்த சீனோட தான் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சூரரை போட்டு அளவுக்கு இந்த சர்ஃப்ரா படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த தர்பார் படத்தை இயக்கியவர் தான் இயக்குனர் AR முருகதாஸ் அவர்கள். இந்த கதை திருட்டு பிரச்சனையில் பயங்கரமாக சிக்கினதுனால அவருடைய மார்க்கெட்டே டோட்டலாக காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லாரும் சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து பெரிய ஸ்டார்ஸை வச்சு ஃப்ளாப் படங்களும் கொடுத்தாரு, இதுவும் ஒரு ரீசன். இந்நிலையில் தான் அவர் கத்தி 2 படத்துக்காக விஜய் அணுகும்போது விஜய் கிட்ட அவர் டேட் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்படிங்கிறது இவர் ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் சிவகார்த்திகேயனை வச்சுட்டு ஒரு கதை ரெடி பண்ண சிவகார்த்திகேயனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்நிலையில் சிவகார்த்திகேயன் ஒரு படம் முடிச்சு தான் இந்த படம் பண்ண போறாரு. ஆனா எதையும் தாண்டி என்னன்னா AR முருகதாஸ் அவர்கள் 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல சல்மான் கானை வச்சுட்டு ஒரு படம் பண்ண போறாரு. அது பேன் இண்டியா படமா இருக்கும். இந்த படம் பல்வேறு நாடுகளில் நடக்கிற கதையா இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. மேபி சிவகார்த்திகேயன் AR முருகதாஸுக்கு டேட்ஸ் கொடுக்குறாரோ இல்லையோ, சல்மான் கான் 400 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படிங்கிறதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோடம்பாக்கத்துல இருந்து கசிய விட்டுருக்காங்க. சென்னையின் அடையாளமாக எப்போவுமே பார்க்கப்படுற ஒரு விஷயம் அசோக் பில்லர். அந்த அசோக் பில்லரை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னென்னா உதயம் தேட்டர். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து வந்த பல நடிகர்களுக்கு உதயம் தேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு தேட்டர். அந்த உதயம் தேட்டர் இன்னையோடு அதோட செயல்பாடுகளை இழக்குது அப்படிங்கிறது உதயம் தேட்டருக்கே உண்டான பிரத்யேக ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உதயம் தேட்டர் இதோட இடிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்தியிருக்கு. இது கோலிவுட் வட்டாரத்திலையும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.